ஹாய் வணக்கமுங்க. இந்த வீடு அந்த ப்ளூ கலர் பில்டிங் இருக்குல்ல, அதுதான் நான் இருக்கிறது. வீட்டை விட்டு லிஃப்ட்டில் கீழே இறங்கி வெளியே வந்து கால் எடுத்து வச்சாலே போதும் பாருங்கள். மார்க்கெட்டில் இங்கே தான் சனிக்கிழமை மட்டும் ஃபுல்லாக இருக்குங்கண்ணே. அது அங்கே தக்காளி பழம் கிலோ 10 ரூபாய்ங்க இந்த ட்ரிப்பு. ஞானம் அங்கே எவ்வளோ நம்ம ஊர்லேயே எவ்வளோன்னு, தமிழ்நாட்டில் எவ்வளோ விற்கிதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அந்த இதில் வந்து இந்த சோம்பு செடி இருக்குதுங்க, கீரை மாதிரி. அது இங்கிலீஷ்காரங்க வாங்கிட்டு போய் அந்த என்னமோ வச்சு சாப்பிட்றாங்களோ அது மாதிரிலாம் அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. அதனால அவங்களுக்காக எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும். ஆமாம். அதுக்கப்புறம் ஒரு கடையில் போய் கேட்டேன், இந்த பீர்க்கங்காய் எவ்வளோன்னு கேட்டேன். 1/4 கிலோ வந்து 20 ரூபா, அரை கிலோ 30 ரூபா அப்படின்னாங்க. சரி 1 கிலோ நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்றாங்க. தான் கேட்டேன். 1 கிலோ நான் வர்றப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்துக்கிட்டேன். சாயந்தரம் போனால் சீப்பாக கிடைக்குமுங்க. ஃப்ரெஷ்ஷாக தான் வச்சுருப்பாங்க பாருங்கள், எல்லா காயில் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. பீக்கங்காய் 1 கிலோ வாங்கினா அப்படி பாயில் பண்ணி சாப்பிட்ருவேன். அது ஒரு வேளை சாப்பாட்டுக்கு பதிலாக அப்படி வச்சுக்குவேன். அப்புறம் இந்த சைடெல்லாம் பஞ்சு மிட்டாய் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கோ. அப்புறம் இங்கே மாமூல் கடைக்கு தான் இதெல்லாம், ஜவுளி கடை, ஏதோ டீ கடை, அது ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்க. இங்கே லேடிஸ் நல்லா கஷ்டப்படுவாங்க. கனகாம்பரம் பூ பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நான் போகிறப்ப நிறையா இருந்துச்சுல, வர்றப்போ வந்து பார்த்தா க்ளீன் ஆயிடுச்சு, எல்லாம் விற்றுருச்சு. அவங்களுக்கு 20 ரூபாய்க்குன்னா ரொம்ப ஒரு 1.5 முழம் 2 முழம் வரும். கட்டுறது கொஞ்சம் கஷ்டம். தமிழ்நாட்டில் பிள்ளைகளாம் கனகாம்பரம் வைக்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லோருமே கனகாம்பரம் வைப்பாங்க. கனகாம்பரம்லாம் ஸ்பெஷலாக வைப்பாங்க. பூ விற்கிறாங்க, இந்த அம்மா பூ விற்பாங்க எப்போவுமே. அதை நான் எடுக்கல. இங்கே கேட்டேன் நான், இன்னொரு இடத்துல வந்து கேட்டேங்க, பீக்கங்க 60 ரூபா சொன்னாங்க. சரி அது பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு, ஒருத்தர் ஒரு மாதிரி கிடைக்குங்க. சந்தைக்கு போனீங்கன்னா, எங்கேயாவது உங்கள் ஊர் பக்கம் சந்தைக்கு போனால் ஒரே ஒரு கடையில் மட்டும் கேட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துடாதீங்க. ஒரு கடை, எல்லா கடையிலையும் விசாரிச்சுட்டு வாங்க. எந்த கடையில் கம்மியாக சொல்லுவாங்களோ அங்கே வாங்கிக்குவாங்க. தக்காளி பழம் கிலோ 10 ரூபான்னு போட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் 20 ரூபாய்ன்னு சொல்லி போடுறாங்க. அது இந்த மக்கள் தெரியாமல் வாங்குறாங்க, என்ன பண்ணுறது. அதனால் எல்லா கடையும் விசாரிச்சுட்டு லாஸ்ட்டில் முடியலைங்க, லாஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த கடையில் வாங்கலாம், அப்படி கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் ஒரு கடையில் ஒரு மாதிரி விற்பாங்க. ஒரு கடையில் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு கடையில் எச்சா விற்பாங்க. அந்த மாதிரி அதுலேயும் இருக்கும். எல்லா காயும் ஒரே கடையில் வாங்க முடியாது. இப்போ தக்காளி 10 ரூபாய்னா ஒரு 20 ரூபாய்ங்கிறாங்க. பீக்கங்காய் 30 ரூபா, ஒருத்தர் பீக்கங்காய் வந்து 1 கிலோ 60 ரூபாய்ங்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வாங்கக்கூடாது. தனித்தனியாக ஒவ்வொரு காயை தனித்தனியாக போய் வாங்கிக்கலாம். பெரிய வெங்காயம் தாங்க இங்கே நிறையா யூஸ் பண்ணுறதே. இங்கே பெரிய பல்லேரி வெங்காயம் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காயம் சும்மா சாம்பாருக்கு மட்டும் போடுவாங்க. அதுவும் சந்தையில் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். 3 கிலோ 250 ரூபாய்க்கு வாங்கினோங்க. 260 ரூபாய், 250 ரூபாய் வாங்கினேன். கிலோ 100 ரூபா சொன்னாங்க. 3 கிலோ வாங்கினால குறைச்சி கொடுத்தாங்க. ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் இப்படி கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டால் கொஞ்சம் குறைச்சி கிடைக்குமுங்க. அது கிடைக்க எனக்கு 2-3 மாதத்துக்கு, 2 மாதத்துக்குள்ளே வராது. வெங்காயம் நல்லா அதிகமாக போடுவேன் குழம்புக்கு. ஏன்னா அந்த சுகருக்கு வந்து நல்லதுங்க அது, அதனால் போடுவேன். மளிகை கடை, அந்த காலத்துல எல்லாம் மளிகை கடை அது சந்தையில் தாங்க இருக்கும். அங்கே தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் பாட்டிலாம் சந்தையில் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. அவங்களாம் ரொம்ப கடுமையான வாழ்க்கையில் உழைச்சி கஷ்டப்பட்டவங்க. இந்த இங்கே இருக்குது பாருங்கள் சின்ன வெங்காயம். இதில் தான் கேட்டேன் நான், சின்ன வெங்காயம்னு 100 ரூபாய்னாங்க. 250 ரூபா கொடுக்குறேன், 3 கிலோ கொடுங்கண்ணே. சரி அள்ளி போட்டுக்கிட்டு, வெங்காயம் சூப்பராக இருந்துச்சுங்க, நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டு காய் தாங்க இங்கே, வேற எங்கேயும் இல்லை, தமிழ்நாட்டு காய் தான். ஆமாம், இடுப்பு வலிக்குதுங்க பயங்கரமாக.
ஒரு கோலமோ ஒரு வீடியோ எதோ எடுத்தால் பயங்கரமாக வலி எடுத்துருது. எல்லாருமே பாருங்கள், குழந்தைகளை தூக்கிட்டு இந்த ஒரு நாள் மட்டும் வந்து சொல்லி வாரத்துக்கு ஃபுல்லாக வாங்கி வச்சுக்குவாங்க. யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்குது? எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்காங்க. அதை கொண்டு அம்மா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகுது போட்டு வைக்கிறதுக்கு. ஜுப்புக்குலு ஜுப்புக்குலு ஜிப்புக்கு ஜிப்புக்கு. எங்கள் பூனைக்குட்டி வந்து கூட படுத்துருக்குதுங்க. அதுக்கிட்ட பேசுகிறதா, அதுக்கு கேட்குது. அதுக்கு மீன் வேணும், எப்படியும் அந்த ருசி சாப்பிட்றோன்ட்டு. அது ஒரு பூனைக்குட்டி புளி வந்து கொட்டை எடுத்ததுங்க, அது சூப்பராக இருக்கும். கொட்டை எடுத்த புளி கிலோ 70 ரூபா. நீ அங்கெல்லாம் எப்படி விற்கிறதில்ல. இப்போ இந்த சீசனுக்கு வந்துடும். இப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம்னா கிடக்கும். நான் எங்கெங்கே எடுத்துரும் வாங்கினா அப்படியே கிடக்கும். ஆனால் புளி வந்து சுகருக்கு நல்லதும் கொடுக்குதுங்க. சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த கோலத்தை பற்றி பேசிக்கோங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க. எனக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. கோலம் பிடிக்கலனாலும் பிடிச்சி திட்டியாவது லைக் கமெண்ட் போட்டு லைக் கொடுத்துருங்க. சரியா? ஆமாங்க, எனக்கு அது ஒரு பழக்கமுங்க. சரி, நீங்கள் பார்த்துட்டு வீட்டில் போட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.